ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமோட பெஸ்ட்டு பிளேயிங் 11 2024 ஐபிஎலுக்கு என்னவா இருக்குன்றதா நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மும்பை டீமை பார்த்தாலே சரியான கலப்பான டீமாக இருக்குது. பேட்டிங் சரி, பவுலிங் சரி எல்லாமே டாப் கிளாஸாக இருக்குது. நம்ம இப்போ அவங்க பிளேயிங் பார்க்கலாம். ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா சரி பழக்க தோசை சொல்லிட்டேன். ஓப்பனர் ரோஹித் சர்மா, நிஷாங்க் கேஸ் தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. அது எந்த சந்தேகமும் கிடையாது. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா முகமது டபி, நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால், நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா, நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா, நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா கோட்சே. மற்ற டீம்லாம் அந்த பிளேயிங் ஒன்று பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான பிளேயிங் கிடச்சிருக்கு. இதுக்கு பேக்கப்பாக இல்லை இம்பாக்ட் வேறு ஆடுற கூட வந்து நேகல் வதைகிற மாதிரி பிளேஸ் வந்து குவாலிட்டியான பிளேஸாக வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ஹர்திக் பாண்டியானால ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் கேப்டன்சியில் ஒரு லெஜெண்ட் 5 டைட்டில் வாங்கியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஒரு டைட்டில் வாங்கியிருக்காரு, ஒரு டைட்டில் ஃபைனல் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது குஜராத் டைட்டன்ஸ் மும்பை மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸியை அவரால் வந்து பார்த்தீங்கன்னா 6வது டைட்டில் வாங்கி தர முடியுமா? ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் அது இந்த வருஷம் வாங்கி தர முடியுமா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரே ஒரு விஷயத்தில் நினச்சா மட்டும் போய் பாவமாக இருக்குது. அது யார் காரணம் கேட்டிங்கன்னா ஆசனா தான். இல்லை ஆசனாவுக்கும் மும்பை இந்தியன்ஸ் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, ஆசனோட யூடியூப் சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமை பற்றி ஒரு பிளேயரை பற்றி பெருமையாக பேசினாங்கன்னா அவங்க அடுத்த மேட்ச்லேருந்து சொதப்ப ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எஸ்ஐ டு லீக் ஃபஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் அப்படின்னா எம்ஐ கேப்டன் டீம் பற்றி சொன்னால் ஆக ஓவர் சொல்லியிருந்தாரு. இந்த டீம் கண்டிப்பாக வந்து கப்படிச்சா கூட ஆச்சரியப்படுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீசனாக வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ல போகலாம், அதனால ரொம்ப மோசமாக இருக்குது. அது மாதிரி வந்து இந்த சீசன் அதே சொல்லியிருக்காரு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினா பீடா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ பண்ணியிருப்பாரு. இந்த ஆக்ஷன் ப்ரிவியூன்னு நினைக்கிறாரு. இது ஷோன்னு சரி நான் இல்லை, ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீடாக் சொல்லுவார், கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப் 4 போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அஸ்வினா வந்து டாப் அப்படின்னு சொல்லுவார். டாப் 2 கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினா சொல்லியிருக்காரு. எனக்கு அவர் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பாவமாக இருக்குது. இங்கே அஸ்வினோட வாய் இங்கேயும் படிச்சிருமோ, அதே மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வராமல் போயிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த சீசன் முடியும்போது தெரிஞ்சிடும் அஸ்வின் நான் சொன்னது நடந்துச்சா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக எப்பயுமே நினச்சான்றது இந்த சீசன் முடியும்போது தெரிஞ்சிடும்.